See, ஒரு ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி வித் த ரைட் காஸ்ட் அண்ட் த ரைட் ஆக்டர்ஸ் அண்ட் ரைட் டீம் சொல்லுவாங்க தெரியுமா? ஐ குட் ஹவ் கான் ஸோ ராங். ஏன்னா ஒரு 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 6 மந்த்ஸ் இந்த படம் வந்து வேறு யாரை வச்சுலாம் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணிருந்தேன். தேங்க்ஃபுல்லி அது அது நடக்கல. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு மாரி இப்போது இல்லை அவங்கள வச்சு பண்ணியிருந்தாலும் இது வேறு மாரி ஒரு நல்ல படமாக வந்திருக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த ஃபீல் வந்திருக்காது. ரொம்ப ஹெசிடென்ட்டாக தான் நான் சிம்புவை மீட் பண்ணேன். ஏன்னா சிம்பு அந்த டைமில் பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பட் தட் இஸ் வாட் சிம்பு ஹிம்செல்ஃப் டோல்ட் மீ. அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. ஆப்வியஸ்லி ஐ டூ தட், ஐ லைக் தட் அண்ட் ஐ டூ மோர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ அண்ட் ஐ வாண்ட் டூ திஸ் ஃபில்ம் ஆல்சோ. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணுறேன். ஐ கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ். நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ ஈ கன்வின்ஸ்ட் மீ. நான் ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான், ஏன்னா இந்த படத்துக்கு சிம்பு கரெக்டாக இருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ வாஸ் ஸோ ராங் அபவுட்னு சொல்லுவார். நம்ம ஒரு வேறு க்ளோத்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்கோம், இஸ் இ ஓகேன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தே இருந்துச்சு. பட் சம்ஹவ் வித் எவ்ரி டே யூனோ அது ஒரு ஒரு 4th 5th டேல எனக்கு அதெல்லாம் போயிடுச்சு.